இவன் நினைக்கிறான் என்னுடைய சொத்து என்பதாக, என்னுடைய பொருளாதாரம் என்பதாக, எனக்கு கீழே இருக்கிறது என்பதற்காக நினைத்த முறையில் அவன் அதனை பயன்படுத்திவிட முடியாது. ஏன் தெரியுமா சகோதரிகளே? இவனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து படைப்பிடங்களுக்கு முன்னால் நிப்பாட்டி கைஃப அன்ஃபக்தஹு மின் ஐன இக்தஸப்தஹு வ கைஃப அன்ஃபக்தஹு என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கப் போகிறான். எங்கே இருந்து சம்பாதித்தாய்? சம்பாதித்ததை, உனக்கு கிடைத்ததை, நீ திரட்டியதை, அல்லாஹ்வால் உனக்கு கொடுக்கப்பட்டதை எப்படி பாவித்தாய் என்பதை அடுத்த கேள்வியும் அல்லாஹ் இதனோடு சேர்த்து அல்லாஹ் கேட்கப் போகிறான். கண்ணியமான சகோதரிகளே, ஒருவர் தனக்கு இருக்குது என்பதற்காக நினைத்த மாதிரி பாவிக்க முடியாது. சகோதரிகளே, பெரியார்களே, ஒருவர் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அதனை அவர் கூடாத வழிமுறையில் அதை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் ஊடாகத்தான் அனைத்து நியமத்துகளும் கிடைக்கிறது, அனைத்து அதிகாரங்களும் கிடைக்கிறது, அனைத்து உதவிகளும் கிடைக்கிறது. சகோதரிகளே, பெரியார்களே, நான் அங்கே இங்கே போக விருப்பம் கிடையாது, தலையங்கத்துக்கே நேராக வந்து விடுகிறேன். கண்ணியமான சகோதரிகளே, உலகத்தில் தனி சொத்து ஒன்று இருக்கிறது, அவரவருக்கு சொந்தமான சொத்து. இதுக்கும் அல்லாஹ் கேள்வி வைத்திருக்கிறான். இரண்டாவது ஒன்று இருக்கிறது பொது சொத்து என்று. இந்த பொது சொத்து அது ஒரு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கலாம், அல்லது இறைவனால் அருளப்பட்ட இயற்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டம் அல்லது ஒருவர் அது பொதுமக்களுக்காக அது ஒரு வக்ஃபுடைய சொத்தாக நிரந்தர தர்மமாக மக்களுடைய பாவினைக்கு கொடுத்திருக்கலாம். கண்ணியமானவர்களே, அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வுடைய நபியுடைய மிம்பரில் இருந்து நான் சொல்கிறேன், எல்லாரும் இதனை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள், கேள்விக்கு உட்படுத்தப்படுவார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் நாங்கள் காணப்படக்கூடிய பொது சொத்துக்கள் இது ஒரு வக்ஃபுடைய சொத்தாக இருக்கிறது, அனைவருக்கும் உரிய சொத்தாக இருக்கிறது. உனக்கு எவ்வளவு பாவிக்க அனுமதி இருக்கிறதோ மற்ற அனைத்து சகோதரர்களுக்கும் அதை அவ்வாறு பாவிக்க அனுமதி இருக்குது. இது என்னுடைய அதிகாரம் என்பதற்காக முழுமையாக சுருட்டி கொண்டு பொது சொத்தை தன்னுடைய சொத்தாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டியது, பொதுமக்களுடைய பாவினையில் விடப்பட வேண்டியது, அது சரிசமனாக நீதத்தை கையாளப்பட வேண்டியது, அதை உடைமை கொண்டாட முடியாது, தன்னுடைய சொந்த சொத்தாக எழுத முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி எழுதுவதும் பிழை, அதை ஆதரிப்பதும் பிழை. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாங்கள் பொது சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று அல்லாஹ்வுடைய மாளிகை, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கிறோம். பொது சொத்து, சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் வந்திருக்கிறோம். யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்னுடைய சொத்து என்று. இது ஒரு பொதுவான சொத்து, மக்கள் எல்லாரும் பாவித்துக் கொண்டு போகலாம். இதற்கு உரிமையாளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வாராங்க, உட்கார்றாங்க, பள்ளி வளாகத்தில் இருக்கிற ஹவுலை பாவிக்கிறாங்க, தண்ணீரை பாவிக்கிறாங்க, அந்த பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேனை பாவிக்கிறாங்க. பள்ளி அழகான டைல்ஸ் பிடிப்பட்டு அழகான இடத்துல இருக்குது, கம்பீரமாக இருக்குது, அழகாக உட்கார்ந்து இந்த அமல்ல இபாதத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. பொது சொத்து இதனை நாங்கள் அளவோடு பாவிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை, ஒரு மசாலாவை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். கண்ணியமான சகோதரிகளே, ஒருவர் தன்னுடைய தண்ணீரை உது செய்வதற்காக பாவிக்கிறாரு. 3 தடவை கழுவுகிறது சுன்னா என்றால் 4வது தடவை கழுவுகிறது மக்ரூஹ். அதே விஷயத்தை இந்த பள்ளியுடைய பொருளாக இருந்து, வக்ஃபுடைய சொத்தாக இருந்து, பொது சொத்தாக இருந்து 4வது தடவை உது செய்கிறது ஹராம் என்று எழுதியிருக்கிறார்கள் மக்கள். ஃபதுல் முயின் என்ற கிதாபில் இந்த சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறாங்க. இது நாங்கள் நினைச்ச மாதிரி பாவிக்க இயலாது. எங்களுக்கு எவ்வளவு ஒருவர் தனக்கு தேவையான அளவை விட குறைச்சு கொள்ளலாம், மாஷா அல்லாஹ், பெருந்தன்மை. ஆனால் மற்றவங்களோட ஹக்கில் அடிவர்ற மாதிரி பொதுச்சத்தை பயன்படுத்த இயலாது.
நிறைய பேருக்கு ஆசை சமூக சேவை செய்யறதுக்கு. நிறைய பேர் நினைக்கிறது, நான் சமூகத்துக்கு சேவை செய்யணும், எனக்கு ஒன்று கண்ணியம் கௌரவம் இருக்கணும், நான் அரசியலில் ஈடுபடணும். பரவாயில்லை, தாராளமாக செய்யுங்க, இதற்கு நன்மை இருக்குது. அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலிஹி, ஒரு ஏழைக்கு உதவி செய்ய முன்னிக்கிறான், இவனால் இயலாது, பிற மக்களால் உதவியை வாங்கி கொடுக்கிறாரே, அல்லாஹ் கொடுத்தவர்களுக்கு போன்ற கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதற்காக சுருட்ட முடியாது, அதற்காக நீதம் இல்லாமல் நடக்க முடியாது, அதற்காக துஷ்பிரயோகம் செய்ய முடியாது. அதற்காக கவனை இல்லாமல் இருந்து, கவனையினம் இல்லாமல் இருந்து, கொடுக்கப்பட்ட மக்களுக்குரிய சொத்து தானே என்று இருந்து, எந்த பொருள் என்று இருந்து வீணாக ஆகும் என்றால் அல்லாஹ் இடத்தில் இந்த மக்கள் சார்பாக நீங்க பேச வேண்டி வரும். நீங்க ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். நீங்க ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அனுமதியை பெற வேண்டி வரும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஜனாசா விழுதுண்டா, இந்த ஜனாசாவுக்குரிய அந்த ஜனாசா உங்களுக்கு கடன் தந்திருந்தால் நீங்க அந்த கடனை கொடுத்தே ஆகணும். அந்த ஜனாசாவுக்கு நீங்க ஜனாசாட்டிருந்து வாங்கியிருந்தா நீங்க கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? ஜனாசா மௌத்தாகிட்டு ஜனாசாவுடைய சொத்துக்கு அனந்தரமாக இருக்கக்கூடிய முழு பேருக்கும் கடமைப்பட்டிருக்கிறீங்க. முழு பேருக்கும் கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஜனாசா உங்களுக்கு தரணும், தராம மௌத்தாகுதுண்டா ஜனாசாவுக்கும் உங்களுக்கும் உள்ள சப்ஜெக்ட் அது. ஆனால் நீங்கள் ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டியதை சுருட்டாதீங்க, மறைக்காதீங்க. இருந்தாரு தனவந்தர், ஆனால் ஏழை மக்களுக்கு, தொழிலாளிகளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாண்டு கொடுக்கப்பட்டுச்சு. மௌத்து விழுந்துட்டு அவர் மரணித்துட்டார் என்பதற்காக அதை உங்களால் சுருட்ட முடியாது. அவர் மௌத்தாகும் காட்டியும் அவர் சொத்து எப்ப கண்ணு மூடுகிறாரோ அவருடைய அனந்தரக்காரர்கள் ஒவ்வொருடைய சொத்தாக அவர் சொத்து மாறிவிடுகிறது. அல்லாமா இப்னுல் கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக இரவு நேரத்தில் மாவை பிசைஞ்சு கொண்டிருக்கிறான், ரொட்டி சுட்டி கொடுப்பதற்காக. சகோதரர்களே, பெரியார்களே, அதே சந்தர்ப்பத்தில் கணவன் ஜனாசாவாக ஆயிட்டாரு, மரணித்தார் என்ற செய்தி கிடைக்குது. அந்த பெண்மணி கையை உயர்த்தி விடுகிறாள். மாவுல இருந்த கையை வேறையாக எடுத்து விட்டு சொல்றாங்க, இப்ப இந்த மாவு பலர்களுக்கு சொந்தமாக ஆகிவிட்டது, இது எனக்கு சொந்தமானதல்ல, இதுக்கு பங்குதாரிகள் பலர்கள் இருக்கிறாங்க. ஒருவர் மௌத்தாகும் பொழுது அவர் பிள்ளைக்கு என்ன பங்கு, அவருடைய மகனுக்கு என்ன பங்கு, அவருடைய மகன் ஆணாக இருக்கும் பொழுது பெண்ணுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், ஆணுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும். ஒருவர் மௌத்தாக ஆகினா அவருக்கு 4 மனைவிமார்கள் இருக்கிறாங்கண்டா அனைத்து சொத்துக்களையும் 4ஆக, அவங்களுக்கு பிள்ளை இருக்கும் பொழுது 8இல் ஒரு பகுதி, பிள்ளை இல்லாத பட்சத்தில் 4இல் ஒரு பகுதி என்று சொல்ல போனால் அது 4இல் ஒரு பகுதி 4 மனைவிமார்களுக்கும் பிரிக்கப்பட வேண்டியது சொத்தாக ஆகிவிட்டது. இதுதான் உண்மையான தீன். சகோதரர்களே, பெரியார்களே, யாருடைய சொத்தையும் யார் எடுக்க முடியாது, எந்த நன்மைகளையும் வீணாக அனுபவிக்க முடியாது. அவர் சொத்தா அது எனக்கு. நிறைய பேர் எப்படி நன்மை செய்கிறது அப்படின்னா, ஒரு ஃபிகுடைய சட்டத்தை சொல்கிறேன். ரோட்டில் வீதியில் ஒரு பணம் கிடக்குது, இந்த பணத்தை யாருக்கு எடுக்க இயலும்? இந்த பணத்தை அவர் வருஷ காலமாக மக்களுக்கு உரிய இடத்தில் அறிவிச்சு இது யாருக்கு உரியது என்பதை கொண்டு சேர்க்க முடியும் என்றால் தான் எடுக்க முடியும். உலமாக்கிட்ட கேளுங்க. இல்லாட்டி அவர் தொட்டால் அதுக்கு பொறுப்புதாரி. இதில் விஷயம் சகோதரிகளே, ஃபிக்ஹுடைய கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், ரோட்டால போற மாட்டத்தோட உங்களுக்கு அனுமதி இல்லை. தொட்டிங்க, தொட்டத்துக்கு பிறகு அந்த மாடு அழிந்து போகும் என்றால், காணாமல் போகும் என்றால், அதற்கு பாதிப்பு வரும் என்றால் தொட்டவன் பொறுப்புதாரி என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத விஷயம். சில ஆட்கள் நினைக்கிறது வெளியில தானே இருக்குது, ரோட்ல தானே இருக்குது காசு, பள்ளிக்கு ஹதியா செய்யலாம் என்று
எவன்ட காசை எடுத்து வந்து பள்ளிக்கு கொடுக்கிறது அனுமதி கிடையாது. ஒரு பொருளை நீ வியாபாரம் பண்ண வேண்டுமா, சதக்கா கொடுக்க வேண்டுமா, அன்பளிப்பு செய்ய வேண்டுமா, அது உனக்குரியதாக இருக்க வேண்டும். நீ எடுத்தது ஒருபோதும் உனக்குரியதாக இல்லை. அது யாருன்னு யாருக்கு தெரியும்? ஒருவர் நினைப்பாரு, சில பொருள்கள் இருக்குது கணக்கில்லாமல் விடப்பட்டது, அதை எடுக்கிறதுல குற்றம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கணக்கில்லாமல் இருக்கலாம். ஒரு சிறு குழந்தையுடைய காசாக இருந்தால் அவனுக்கு 10 ரூபாய் பெறுமதியானது. அதால் தயவு செய்து ரோட்டில் உள்ளதை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதில் நல்ல விஷயங்களில் நீங்கள் சதக்கா செஞ்சால் அவங்களுக்கு நன்மை கிடைக்காது. நீங்கள் அப்படி செய்கிறதுக்குள்ள யோசனைப்பட வேண்டாம். காணாமல் போனவன் வந்து எடுப்பான், அல்லது உரியவன் தெரிஞ்சவன் எடுத்து கொடுப்பான். எங்களுக்கு நன்மையை செய்கிறதுக்கு வழி இருக்குது, முறை இருக்குது. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. இதை தாண்டி நாங்கள் செஞ்சால் எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்காது. நபியுடைய முறை இல்லாமல் எங்களோட புத்திக்கு பட்ட மாதிரி இது தக்குவா மாதிரி விளங்குது, இது இறைச்ச மாதிரி விளங்குது, இதால் நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம் என்றால் அது ஒருபோதும் ஆகாது. ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் தீன் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டல் இல்லாமல் நாங்கள் எதை செஞ்சாலும் கூலி கிடைக்காது. தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லது 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று அருமை ரசூலுல்லாஹ் நமக்கு பணித்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதே இடத்தில் நீங்கள் அந்த எண்ணிக்கையை தாண்டி 100 செய்தாலும் ஒரு கூலி கூட கிடைக்காது என்பதை மறந்து விடாதீர்கள். இதுதான் தீன், இதுதான் தீன். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பொது இடங்களில் கடமையாற்றக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்களே, உங்களுடைய தீன் அங்கே வழிபடட்டும், உங்களுடைய மார்க்கம் அங்கே வழியாக்குங்கள், உங்களுடைய நபிகளார் காட்டி தந்த சத்திய இஸ்லாத்தை வழிகாட்டுங்கள். ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு இவ்வளவுதான் பாவிக்க இயலும்னா அதை விட மேலதிகமாக பாவிக்கிறது ஹராம், கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒருவருக்கு நியமிக்கப்பட்ட சம்பளம் மாதம் 50,000 ரூபாய் என்றால் இதை தாண்டி நீங்கள் பொது இடங்கள்ல இருந்து கையாண்டி சூறையாடி மற்றவண்ட கண்ணை கசைக்கு எடுப்பீர்கள் என்றால் பச்சை ஹராம். நாளைக்கு அல்லா இடத்துல பதில் சொல்லணும். எல்லா பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்னை யாரும் விசாரிக்க இயலாதுன்னு சொல்லி நீங்கள் உங்களோட நிர்ணய சம்பளத்தை விட தாண்டி எடுப்பீர்கள் என்றால் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லா இடத்துல. இது ஒரு ரஷ் என்பதாக எழுதியிருக்கிறார்கள், மோசடி என்பதாக எழுதியிருக்கிறார்கள். பொது விஷயத்தில் இன்னைக்கு எங்களுடைய இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு பரப்பிய எங்களுடைய சஹாபாக்கள் நபி அவர்கள் காட்டி தந்த தலைமைத்துவங்களையும் பொது விஷயத்தை பராமரிக்கக்கூடிய மக்களாகவும் நாங்கள் மாற வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒருவருக்கு ஹதரத் உமர் கத்தாப் அபூபக்கர் சித்திக்லன்னு பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கொண்டு இருக்கிறாங்க. வளமையோட விசேஷமாக ஒரு இனிப்பு பண்டம் வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வளமைக்கு மாற்றமாக இனிப்பு பண்டம் வருது. கேட்டாங்க, மனைவியை கூப்பிட்டு இது எங்கால என்பதாக கேட்டாங்க. சொன்னாங்க, நான் ஒரு இனிப்பு பண்டம் செய்யணுமென்ற ஆசையில் வளமையாக உங்களுக்கு கிடைக்கிற மாதாந்த சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சு வந்து இன்னைக்கு இனிப்பு பண்டம் செஞ்சிருக்கிறேன், நீங்கள் சாப்பிடணும் என்பதற்காக. அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், மேலதிகம் எனக்கு சாப்பாட்டுக்கு இவ்வளவு போதும் என்பதை நீ இன்று சொல்லியிருக்கிறாய், இந்த மேலதிகம் மக்களுடைய சொத்திலிருந்து எனக்கு வேண்டாம் என்று என்பதாக சொன்னார்கள். அன்றைக்கு இவ்வளவுதான் என்னுடைய பணம், எவ்வளவுதான் என்ற மாத பணம் என்பதாக நிரூபித்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இப்படித்தான் பொது விஷயத்தை கையாளும் அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக உலகமே அதிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஆட்சி புரிந்த இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஆட்சி தான் தேவை என்று சொல்லக்கூடிய உமர் கத்தாபுடைய வாழ்க்கையை பாருங்கள். ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்து கிடைச்சிட்டு ஹலீஃபாட சம்பளத்தை எப்படி நிர்ணயிக்கிற? ஜனாதிபதிய சம்பளத்தை மக்கள் நிர்ணயிக்க வேண்டும்.
சகோதரர்களே, பெரியார்களே, இருந்த அந்த ஷூரா சபையில் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அமைச்சரவையில் கேட்குறாங்க, இந்த உமருக்கு எவ்வளவு சம்பளம், எவ்வளவு தெளிவு. அதிகாரத்தை தூக்கி வீசி விட்டார்கள், தன்னுடைய தைரியத்தை தூக்கி வீசி விட்டார்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னதின் அடிப்படையில் இந்த உமர் கத்தாப் வாழ வேண்டும் என்று கொண்டு வந்து விட்டார்கள். கேட்டாங்க, உமருக்கு எவ்வளவு சம்பளம்? இருந்த ஒரு ஆள் சொன்னார், இல்லை ஹலீஃபா தானே, அவர் விரும்பிய மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர்களே, சொல்ல மறுக்கிறார்கள், சொல்வதற்கு தைரியம் வரவில்லை. அந்த சபையில் இருந்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் அமைதியாக இருக்கும் பொழுது உமர் கேட்டாங்க, உமருக்கு எவ்வளவு சம்பளம்? சொன்னார்கள், ஒரு பொது மகனுடைய செலவு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு சம்பளத்தை பைத்துல் மாலில் இருந்து பொது சொத்தில் இருந்து எடுக்கலாம் என்று சொன்னார்கள். தண்ட மகள்கிட்ட வந்தாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மனைவி. ஹப்ஸா, நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நபியுடைய சம்பளம் இந்த பைத்துல் மாலில் இருந்து எவ்வளவு எடுத்தார்கள், எவ்வளவு அதை எடுத்து பாவித்தார்கள், சொல்லுங்க ஹப்ஸா என்று மகளிடத்தில் சொல்லிட்டு, அன்பு நபி அவர்களுடைய மரணம், அவர்கள் ஒரு ஒட்டு போட்ட ஜுப்பாவுடனும் ஒரு தடிப்பான லுங்கியுடனும் மௌத்தாகினார்கள். தேவைக்கு அதிகமாக எடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது உமர் கத்தாப் அந்த வீர சிங்கம் அதிலிருந்து அழ ஆரம்பித்து விட்டது. சொன்னாங்க, இந்த உமர் அதிகாரத்தை பாவித்து, இந்த உமர் அவருடைய ஆதிக்கத்தை பாவித்து, இந்த அபூபக்கர் சித்திக் முஹம்மது ரசூலுல்லாஹ் போகாத வழியில் போவான் என்றால் இந்த ரெண்டு பேரும் போகாத இடத்துக்கு தான் உமர் போவான் என்று சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டி அந்த உத்தம சுவர்க்கத்துக்கு போய்விட்டார்கள். அதே வழியில் தான் அவருடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார்கள். அதே வழிதான் உமர் நீ நடக்க வேண்டும் என்று தனக்கு சட்டம் போட்டார்கள். பொது விஷயத்தில் கையடிக்காதீங்க, அது எங்களுக்குரிய சொத்து அல்ல. சமீப காலத்தில் எங்கட ஊரில் நடந்த பெரிய ஒரு அசிங்கம் என்னென்னா, குர்பானி இறைச்சிகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும் என்று கொண்டு வந்த குர்பானி இறைச்சி அது ஃப்ரிட்ஜில் போடப்பட்டு கவனையினம் எல்லாம் நாசமாயிட்டு. 300 கிலோ 400 கிலோ எல்லா இடத்தையும் சொல்லலை. இதுக்கு நீங்க பொறுப்பு கூறணும். எப்படி மன்னிப்பு கேட்பீங்க? நீங்க யார்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்? இது யாருடைய சொத்து? இன்னைக்கு யாரும் கோபிக்காதீங்க. வருது 3-4 பல்பு இந்த ஊரில் இந்த சந்தியில் போடுங்கன்னா அங்கே 2 பல்பு தான், மற்ற 2 எங்கே போனுச்சுன்னு தெரியல. இது பொது சொத்து, மக்களுடைய பாவிலைக்கு விடப்பட்டது. எல்லா மக்களுக்கு உரித்தாக ஆகக்கூடிய கட்டத்தில் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? யார் மன்னிப்பு தருவாங்களுக்கு? உள்ள சகோதரர்களே, வருஷம் ஆரம்பித்து இஸ்லாமிய வருஷம் முடிந்து புது வருஷம் முஹர்ரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் ரசூலை சரியாக பயன்படுத்தி, அல்லாஹ் ரசூலை சரியாக பயந்து, பொது சொத்தா அதுக்கு எனக்கு உரிய அளவுதான் எனக்கு ஹலால். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்குறாங்க, கொளுத்த ஒட்டகம் வண்டி இருக்குது, அல்லது கொளுத்த பல ஒட்டகைகள் இருக்குது. கேட்டாங்க, இது யார்? ஹலீஃபா, உங்களோட மகன் உமர், உங்களோட மகன் அப்துல்லாவுடைய ஒட்டகம். கூப்பிட்டாங்க, மகன் இங்கே வாங்க. இந்த காலத்தில் மேய்ச்சல் இல்லாமல் ஒட்டகை எல்லாம் மெலிந்திருக்கிற கட்டத்தில் உங்களோட ஒட்டகம் மட்டும் இப்படி தெளிவாக அழகாக கொளுத்திருக்க காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? அந்த உள்ளம் சொல்லுது, ஹலீஃபாட மகன் என்று மக்கள் விட்டு தந்திருப்பாங்க, மக்கள் சொத்து உங்களோட ஒட்டகம் தந்திருக்குது, ஹதியாவாக கொடுங்க என்பதாக சொன்னார்கள். இதுதான் எங்களோட தலைவர்கள், இதுதான் எங்களோட இஸ்லாமிய தலைவர்கள். பொது சொத்துன்னா அது ஹராம்,
லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். வீணான அடிப்படையில் உங்களுக்கு மத்தியில் அவர சொத்தை, பொது சொத்தை, மற்றவண்ட சொத்தை நீங்கள் திங்காதீங்க. ஒரு அனாதையுடைய சொத்தை திங்காதீங்க, அது ஒரு நெருப்பாக மாறிடும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் அப்படித்தான். பொது சொத்துண்டா ஒரு தடவை இந்த சரித்திர சொல்லிட்டு மற்ற இடத்துக்கு வாரேன் சகோதரர்களே. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர் மேடையில் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, துணி வந்திருக்குது, மக்களுக்கு பங்கு வைக்கிறதுக்கு துணி. அந்த துணியை வெட்டி கொடுத்தா ஒருவருக்கு பூர்த்தியான ஜுப்பா தைக்க முடியாது, ஜுப்பா தைக்கிறதுக்கு முடியாது. அது கொட்டானான குறைவான துணி. அதே துணியில் ஜுப்பாவை பூர்த்தியாக தச்சுக்கொண்டு உமர் கத்தாப் மிம்பர் மேடையில் இருக்கிறாரு. அங்கே இருந்த ஒரு மனிதர் எழுப்பி கேட்டாங்க, ஹலீஃபா, கொடுக்கப்பட்ட துணிகள் யாருக்குமே காணாது, உங்களுக்கு எங்கால இருந்து வந்தது முழு ஜுப்பா தைக்கிறதற்கு? உமர் கத்தாப், மக்கள் கேட்குறாங்க, என்ன கேவலப்படுத்துகிறாங்க, நான் ஒரு ஹலீஃபா என்ன நினைக்கல. சப்புல இருந்த அப்துல்லா, எங்க அப்துல்லான்னு கேட்டாங்க. நம்ம மகன் அப்துல்லா. சொல்லுங்க அப்துல்லா பாப்பாக்கு மறு துணி எங்க இருந்து வந்தது என்பதாக. எளிமை சொன்னார், மகன், நான் என்னுடைய தந்தைக்காக எனக்குரிய துணியை அன்பளிப்பு செய்துதான் என்னுடைய தந்தை முழு ஜுப்பா போட்டு இருக்கிறார் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒரு ஸ்கூலாக இருக்கலாம். அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய பொது உடைமைகளில் கையாள முடியாது, பொது சொத்தை உடைக்க முடியாது. அங்கே இருக்க மேச கதிரைகள் உடைத்தால் அதுக்கு வகை சொல்லி ஆகணும். அந்த பொது சொத்தை எடுத்து விற்கிற வியாபாரம் பண்ற பச்சை ஹராம். ஒன்றுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயங்களை கண்ணை கசைக்கு கொண்டு மாற்றம் செய்கிறது. அது சாமா வருது. அங்கே ஜிஎஸ்ஆர் இருக்கிறாரு, ஊருடைய அவர் பொறுப்புதாரியாக இருக்கிறாரு. அவர் அதை யாருக்கு உரியதோ அவருக்கு ஒப்படைக்கணும். அவர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்குரிய தளவாடங்கள் அது உரிய அமைப்பில் பாதுகாக்கப்பட வேண்டும். யாரும் எனக்குரியதென்று அங்கே மேலதிகாரியிலிருந்து கீழ் அதிகாரி வரைக்கும் யாரும் உடைமை கொண்டாட முடியாது. அதே போன்று பள்ளி, அதே போன்று ஒருவர் ரோட்டில் கொண்ட்ராக்ட் பண்றாரு ரோட்டை, அவரும் சரியாக செய்ய வேண்டும். அவருக்குரிய ஊதியம் எவ்வளவு, நான் எப்படி செய்ய வேண்டும் என்ற நிர்ணயம் இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனையோ பொது விஷயங்கள் இருக்கிறது. அசிங்கப்படுத்துவது கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரோட்டிலே நடைபாதையிலே சிறுநீர் கழிக்க முடியாது, நடைபாதையிலே அசிங்கத்தை போட முடியாது, நிழல் தரும் மரத்துக்கு கீழால் சிறுநீர் கழிக்க முடியாது, மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடத்திலே நாத்தங்களை போட முடியாது. இதெல்லாம் மக்கள் சாபமிடக்கூடிய விடயங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட இருவர்களை பயந்து கொள்ளுங்கோ. யார் தெரியுமா? அல்லது யதஹல்லா ஃபீ தரீக்கின் நாஸ், மக்கள் நடக்கிற பாதையில் மலசலம் கழிப்பவன் என்று சொன்னார்கள். போறவன் வாரவன் எல்லாம் யார் இந்த அசிங்கத்தை செஞ்சது, இந்த நாத்தம் எங்கால வந்தது, தூக்கி வீசுறது வெளியில. என்ன அசிங்கங்களாக இருந்தாலும் புதைக்கப்பட வேண்டும் என்று சத்திய இஸ்லாம் சொல்லும் பொழுது, மேல் மாடியிலிருந்து அந்த நாத்த கறியை நீங்க தூக்கி வீசுறீங்க, அது ரோட்ல விழுது, ஆனால் மற்றவண்ட வளவுல விழுது. நீங்க பஸ்ல போக்கல தின்னுட்டு இது செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஊத்த தண்ணீர்களை நீங்க கையை கழுவுறீங்க, வெத்திலையை சப்பிட்டு துப்புறீங்க வெளியில. பொது விஷயம் பாதிக்கப்படுது, பொது நடைபாதை பாதிக்கப்படுது, நடைபாதையில் வர்ற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மட்டுமல்ல சொன்னார்கள், மம்பவுல் மா, தண்ணீர் வரக்கூடிய இடங்கள். தண்ணீர் என்றா அது அல்லாஹ்வுடைய நியாமத், தண்ணீர் இல்லாமல் மனுஷன் வாழ இயலாது, அதை அசிங்கப்படுத்துறது. பெரிய கவலைக்குரிய ஒன்றாக சொல்றேனா, எங்களோட காலங்கள் நான் சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்து நிறைய இடங்களில் வீசி கிணறு இருக்குது, வீசி கிணறு. அது என்னன்னா அந்த ஊர் மக்களுக்கு அரசாங்கத்தால் வந்த ஒதுக்கீடு,
அது கட்டப்பட்டிருக்குது. இன்றைக்கு நிறைய கிணறுகள், கிணறுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் பொது உடைமையிலிருந்து சொந்த இடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வீசி கிணறுகள் தங்களுடைய வளவுக்குள்ளே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உங்களுக்குரிய சொத்து கிடையாது, ஹராம், தௌபா செய்யுங்க. உடனடியாக வேலியை பிரித்து இது வீசி கிணறு அடையாளம் விடுங்க. ஒரு சட்டத்தை சொல்றேன். என்ன சட்டம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஹராமான பொருள் அதை இந்த பள்ளிக்கு கொடுக்கலாம் என்று எழுதியிருக்கிறாங்களோ மக்கள். ஹராமான பொருள் எங்களோட பாதைக்கு செலவழிக்கலாம் என்று எழுதியிருக்கிறாங்க. ஹராமான பொருள் ஒரு பொதுவான கிணறுக்கு செலவழிக்கலாம் என்று எழுதியிருக்கிறாங்க. ஏண்டா இதுக்கு யாரும் சொந்தக்காரர்கள் இல்லை. உலகத்தில் எவன் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்து இன்னைக்கு எங்கட ஊரில் வஃபாத் ஆயினாலும் அவனுக்கு எங்கட ஜனாசா பிட்னையில், ஜனாசா மையவாடியில் ஒரு இடம் இருக்குது. அவரை நாங்கள் இங்கே அடக்கம் செய்வோம். அதனால அது பொது சொத்து. ஒன்ன பேங்க்ல பேங்க் பேலன்ஸ் வந்து இருக்குது. உனக்கு ஷரியத் வந்து வியாபாரம் எப்படி செய்யணும்னு சொல்லி தந்திருக்குது. மேலதிகமாக கூடாத வழியில் வார வட்டி அது உனக்கு சொந்தமானது கிடையாது. அதை எல்லாருக்கும் சொந்தமான இடத்துக்கு திருப்ப வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொது விஷயத்தில் மிச்சம் நிதானமாக இருங்க. ஆசைப்படுறவங்க பயப்படுங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்னிலையில் கை சேதப்பட வேண்டிய கட்டம் வந்துடும் உங்களுக்கு. யார்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க சகோதரிகளே? யாரை பிடிப்பீங்க? எப்படி அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டாகும்? நான் முஃப்தி ஷபீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு முஃப்தி, 1000 ஃபத்வாக்களை கொடுத்தவங்க. இவர் வஃபாத்தாக போறாரு. ஒரு பிள்ளை என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் ஒரு இனிப்பு பண்டத்தை எடுத்து, ஒரு இனிப்பு பானி எடுத்து வாப்பாட வாயில அதை கொடுக்கிறாரு, ஊற்றுறாரு. சொன்னாங்க, மகனே வேண்டாம், என்னுடைய தொண்டைக்கு போகும் முன்னால் அது வீணாக விடுமென்றால் பிறருடைய சொத்தை நான் வீணாக்கியவனாக ஆகிவிடுவேன், தேவையில்லை என்று சொன்னார்கள். இதுதான் பெரியார்களோட வாழ்க்கை. சரி, அடிமுடிப்பட்டு எடுக்கிறது, சந்தர்ப்பம் உண்டு எடுக்கிறது. வெளிநாடுகளில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹதியா வந்தால் கூட தேவையான அளவு எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. ஆனால் எங்களோட ஊர்கள் அதெல்லாம் இல்லை. என்ன வந்தாலும் யாருடைய சொத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது எனக்கு கிடைக்கணும், நான் அதற்கு உரிமையாளி ஆகணும். மனிதா, உன்னிடத்தில் நான் கேட்குகிறேன், நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை நிப்பாட்டி இது எப்படி கிடைத்தது என்று கேட்டால் இதற்குரிய பதில் உனக்கு தெரியுமாக இருந்தால் தைரியமாக செயல்படு, பரவாயில்லை. சகோதரிகளே, எந்த கோட்ஸும் எந்த ஜட்ஜும் எதுவுமே செயல்பட முடியாத லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளும் ஒருவனான அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு முன்னாலே எதுவுமே சரி வராது. பயந்து வாழ்வோம், அல்லாஹ்வுக்காக பணிந்து வாழ்வோம், அல்லாஹ்வுக்காக அதிகாரத்தை தூக்கி வைத்து இஸ்லாத்துக்காக வாழ்வோம். பொது விஷயங்களை வீணாக ஆக்காதீங்க. முறை இருக்குது. நீங்க குடிச்சிட்டு வெளியில போடுறீங்க, நீங்க குடிச்சிட்டு கோமமட்டை எறியறீங்க, அதனால நோய் உண்டாகுது, டெங்கு உண்டாகுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்கண்டா இதுக்கு காரணம் நீங்க முறையாக செய்யல. நிறைய பேருக்கு தண்ட சொத்துண்டா எப்படி பாதுகாக்கணும் என்று தெரியும். ஐடியாக்கள் வழங்குவீங்க உங்களோட மனைவிக்கு, உங்களோட பிள்ளைக்கு. இதே கட்டத்தில் சில்ட்ரன் பார்க்கில் இருக்கிறீங்க, இதே கட்டத்தில் பீச்சில் இருக்கிறீங்க. இது பொது உடைமை, எல்லா மக்களுக்குரிய சொத்து. அங்கே போய் உங்களோட புள்ள ஒன்று உடைக்குதுண்டா உங்களோட உள்ளம் பதறணும். பொது உடைமையில் மகன் கை வைக்கிறான், இல்லவாப்பா உனக்கு அனுமதி இல்லை, உனக்கு அனுமதி இல்லை, பாவிக்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் தீன். இஸ்லாத்தை சரியாக வழங்கி ஒருவர் வாழும் பொழுது அல்லாஹ் இந்த உலகத்துக்கே ஹிதாயத்தை கொடுத்துருவான். இதுதான் இஸ்லாம் என்று ஒருவர் பூர்த்தியாக வழங்கினா அவர் இஸ்லாமிய பண்பாடை பார்த்தா மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுவாங்க.
இன்னைக்கு நாங்கள் முஸ்லீம்களை பார்த்து வரல, குர்ஆனை பார்த்து தான் வந்தோம் என்று மிகப்பெரிய சொல்லக்கூடிய அவல நிலை முஸ்லீம்களுக்கு வந்துட்டு. ஏன்னா முஸ்லீம்கள் அஹ்லாக் இல்லை, பண்பாடு இல்லை, தக்வா இல்லை, பொது விஷயங்களை பாதுகாக்கிறதுலேயே கவனம் இல்லை, பக்குவம் இல்லை, அமானிதம் என்று செய்கிற தன்மை இல்லை. அல்லாஹ் அக்பர். கண்ணியமான பொறுப்புதாரிகளே, நல்ல மக்களே, எங்கள்கிட்ட இல்லாட்டியும் பரவாயில்லை, எங்களுக்குரிய சொத்து போனாலும் பரவாயில்லை, மற்றவண்டதில் நாங்கள் கையடிக்கிறது இல்லை. அல்லாஹை பயப்படுறோம். அல்லாஹ் ஒரு வழி இல்லாட்டி பல வழியாக தருவான். அல்லாஹ்வுக்காக ஒன்றை விற்றால், அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட்டு கொடுத்தால் அல்லாஹ் அதை விட சிறந்தது தருவான் என்று நாயம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க என்று மனதை ஆதரப்படுத்தி ஈமான்தாரியாக வாழ முயற்சிங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் பொது சொத்துக்களை பாதுகாத்து ஈமான்தாரியாக வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக.